இங்க ஒருத்தன் பிளைட்ல ஏரோஸ்டஸ் மேல தப்பான இடத்துல கைய வைக்கிறான். அதுக்கப்புறம் தெரியாம கைப்பற்றுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடறான். இந்த பொண்ணும் தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்லி விட்டுறா. ஆனா மறுபடியும் இதே மாதிரியே வேற ஒரு பொண்ணுகிட்டயும் இன்னும் மோசமா கைய வச்சிடறான். அந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம ரொம்ப சங்கடப்படுறா. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே கேபினுக்கு போயிடுறா. இத கூட இருக்கிற பொண்ணு பார்த்ததும் அவகிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் இவன் நடந்த விஷயத்த சொல்றா. இத கேட்டதும் அப்ப நம்ம கிட்டயும் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடறா. சோ உடனே அவங்கிட்ட சண்டைக்கு போறா. ஆனா அவன் இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுறான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த இவங்க டீம் மெம்பர் எல்லாருமே இப்ப கேபின்குள்ள வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப இவங்க டீம்ல இருக்கிற வேற ஒரு பொண்ணு இது பப்ளிக் சர்வீஸ்ல சகஜமான விஷயம், இத பெருசாக்க வேண்டாம், ஆல்ரெடி ஃளைட் டிலேன்னு சொல்றா. ஆனா பைலட் நம்ம என்ன வேலை பார்த்தாலும் ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறத சும்மா விடக்கூடாதுன்னு கோவப்படுறாங்க. அதுக்காக ஒரு பிளானும் போடுறாங்க. அது என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் கொடுப்போம், அதுல கண்டிப்பா அவன் மாட்டிப்பான்னு சொல்றாங்க. இத கேட்டதும் இதுல எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும்னு கேக்குறா. இதுல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காது, ஆனா இந்த பிரச்சனைக்கு ப்ரூஃப் தானாவே வரும்னு சொல்றாங்க. இப்ப பைலட் டைரக்டாவே அவங்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் மறுபடியும் இதே மாதிரியே ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி திமிரா பேசுறான். சோ ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் கொடுக்க போறோம், அதுதான் ப்ரூஃப்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிட்டு கேபின்குள்ள வந்துடுறாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே இவனோட பயம் அவனோட மூஞ்சிலேயே காட்டி கொடுத்துருது. உடனே பயத்துல அவனாவே கேபின்குள்ள வந்து அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான். இருந்தாலும் சத்தமா மன்னிப்பு கேட்க சொல்லி பைலட் சொல்றாங்க. அவனும் அதே மாதிரியே கேக்குறான். இவன் சொல்ற சாரி உனக்கு ஓகேவான்னு சொல்லி அந்த பொண்ணையும் கேக்குறாங்க. அந்த பொண்ணும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. லாஸ்டா கால்லே விழுற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா போகும்போது இந்த டைம் நமக்கு நேரமா சரியில்லைன்னு சொல்லிட்டு போறான். இத கேட்டதும் பைலட்டுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது. அப்ப இதே வேலையா தான் சுத்துறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இத கூட இருக்கிற பொண்ணு பார்த்துட்டு அதுதான் மன்னிப்பு கேட்டுட்டானே, இதோட விட்டுறலாமேன்னு சொல்றா. அதுக்கு பைலட் இவன் இந்த டைம் மட்டும் செஞ்சிருந்தா மன்னிச்சு விட்டுருக்கலாம், ஆனா அவன் இதே தான் நிறைய டைம் செஞ்சிருக்கான்னு அவன் லாஸ்டா பேசுறதுலே தெரியுது. சோ அவனை இதோட விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்து அவனை விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்டயும் இவன் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். ஆனா இந்த டைம் பைலட் அவன் மன்னிப்பு கேட்ட எல்லாத்தையுமே ஆல்ரெடி வாய்ஸ் ரெக்கார்டர்ல போட்டு தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பொண்ணுங்க தைரியமா வெளியில சொன்னாதான் இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்காம தடுக்க முடியும்.